ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுகுணா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நோம்பு கஞ்சி. இது நோம்பு கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரைஸ், உடச்ச ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த குளிர்ச்சி கூட. இதில் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு ஊற வைக்கணுமோ அந்த அளவுக்கு அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பச்சை மிளகா. நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறப்ப போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முழுசான பூண்டு போட்டுருக்கேன். அந்த பூண்டோட மனம் நல்லாயிருக்கும், அதனால் முழுசாக அந்த பூண்டு வேக வச்சுருக்கேன். நான் இப்போ டேரெக்டாக தான் எல்லாமே செய்ய போகிறேன். குக்கரில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதில் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் உள்ளே போட்டுட்டேன். நான் போட்டுட்டு ரைஸும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா 3 டம்ளர் ஓகே. இல்லை எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 டம்ளர் கூட வைக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஒரு 3 டம்ளர் போதும், பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி மட்டும் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இதுலேயே கொஞ்சம் நீங்கள் மட்டன், நான்வெஜ் டைப்ஸில் வேணும் அப்படின்னா இதில் மட்டன் கீமா யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் கீமா இது ஆனால் இதை நான் இப்படி போட்டிருக்கேன், இது தாளிக்காமல் போட்டிருக்கேன். பட் அது தாளித்து நீங்கள் செய்யும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டனு வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ அர்ஜென்ட்டாக செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். இது ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அண்டு இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 5 விசில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா மசியணும், வயசானவங்க சாப்பிட்றது, அதனால நல்லா கொஞ்சம் மசியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 விசில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இது தேங்காய் பால் ஊற்றும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். 1 கப் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். அண்டு இதில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக. அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. அண்டு தேங்காய் பால் பாருங்கள், சாதம் எவ்வளோ நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. அண்ட் தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிக்கிங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலே ஊற்றிக்கலாம். கொஞ்சோடு உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கெட்டியாகிறங்காட்டி கொஞ்சம் ஹாட் வாட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மசிச்சுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதே சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக இந்த மாடலில் இந்த டைப்பில் செஞ்சுருக்கேன். ஆனால் இது தனித்தனியாக நீங்கள் வறுத்து தாளித்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட நோம்பு கஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இது பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ஒன்றும் டஃப்பானதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. Thank you to watching. Bye.